அனைவருக்கும் வணக்கம். போன வருஷம் செப்டம்பர் மாதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மாநாடு நடக்குது. சனாதன ஒழிப்பு மாநாடு. எதிர்ப்பெல்லாம் இல்லை, ஒழிப்பு மாநாடு. இதில் அவர் பேசின பேச்சு கொஞ்ச நெஞ்ச பேச்செல்லாம் இல்லை. அவர் சொல்ல வந்த கருத்து, அவர் சொன்ன கருத்து, சனாதனம் என்பது எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்றல்ல, டெங்கு, மலேரியா, கொரோனா போன்று ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணார். இந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றினது தமிழகம் மட்டுமில்ல, இந்தியா மட்டுமில்ல, உலகம் முழுவதும் இந்து மார்க்கத்தை சார்ந்த இந்து அமைப்புகள் இவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகளையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்தது. எதிர்ப்பு வெளியில மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க அன்னைக்கு அமைச்ச கூட்டணி, புள்ளி வச்ச இந்தியா, I.N.D.I.A கூட்டணியில உள்ள காங்கிரஸ் கட்சியே பல கட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல தனது எதிர்ப்பை தெரியப்படுத்துச்சு. மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்களும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அவங்க ஒருமித்த கருத்தா தெரிவித்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், பிறரின் நம்பிக்கையை இகழ்வது, பிறரின் சடங்கு சம்பிரதாயங்களை குறை செல்வது முறையல்ல அப்படின்ற ஒருமித்த கருத்தை அனைத்து தரப்புல இருந்தும் வெளிப்படுத்தினாங்க. எதிர்ப்பை தெரிவிச்சதோட நிக்காம மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், காஷ்மீர், கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இவருக்கு எதிராக FIR பதியப்பட்டது. இப்ப இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுறார். எதுக்காக நாடுறார் அப்படின்னா, பல மாநிலங்கள்ல பல வழக்கு இவர் மேல் தொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கிளப் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைத்து வாய்ப்பு இருந்தா தன்னுடைய மாநிலம், அதாவது தமிழ்நாட்டுக்கே இந்த வழக்கை மாத்தினீங்கன்னா நல்லதா இருக்கும், நாங்க ஃபேஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையோட உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரு. இவரின் இந்த கோரிக்கையை கேட்ட உச்ச நீதிமன்றம் பயங்கரமான காட்டமான விமர்சனங்களை இவர் மேல வச்சிருக்கு. இவர் சனாதனத்தை எதிர்த்து கிளம்பினார், உச்ச நீதிமன்றத்தின் விமர்சனங்களுக்கு உள்ளானார். இந்த விஷயத்துல நடந்தது என்ன? எதுக்காக இந்த திராவிட கட்சிகள் சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் இந்து ஐதீகங்களை மதிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களை இப்போ இன்று நேற்றெல்லாம் இல்ல, இவர்கள் கட்சி தொடங்கிய காலம் முதலே தொடர்ச்சியா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதில் ஏதேனும் அரசியல் ஆதாயம் அவர்களுக்கு இருக்கா? அப்படி இருக்குன்னா அது என்ன அப்படின்றத இந்த காணொலியில தெரிஞ்சுக்குவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம காணொலியை தொடர்ந்து பாருங்க. சனாதன எதிர்ப்பு அப்படின்றது இவங்களுடைய நிலைப்பாடு. ஒரு விஷயத்த நம்மளும் ஏத்துக்கிறோம். ஜாதி எதிர்ப்பு, ஏற்றத்தாழ்வு எதிர்ப்பு, சமத்துவம் இன்மை, அதை எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களா இருந்தா இதை அனைவருமே ஏற்றுக்கொள்வார். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவங்க சொல்ல வர்ற விஷயம் சனாதன எதிர்ப்பு. இந்த இடத்துல சனாதன எதிர்ப்பு அப்படின்றது நேரடியா லிட்டரலா அதனுடைய அர்த்தம் என்ன? ஹிந்து எதிர்ப்பு. இதுல மாற்று கருத்து யாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். முதல்ல அவர் கட்சியில, அவர் வீட்டுல அவர் சனாதனத்தை ஒழிச்சிட்டாரா? ஹிந்து தர்மத்தின் பாரம்பரியங்களை கடைபிடிக்காம நிப்பாட்டிட்டாரா? இவரை விடுங்க, திராவிட கட்சி திக, கருப்பு சட்டை அணியும் கட்சி, அவர்கள் குடும்பத்தில் அனைவருமே திராவிடத்தை ஏற்றுட்டாங்களா? பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் திராவிட முறைப்படிதான் கல்யாணம் நடத்துறாங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் விடையே கிடையாது. கேள்வி கேட்க யாரும் இல்லை. சரி போட்டோம், விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இது ஒண்ணுமே இல்ல, இது ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓட்டு அரசியல். என்ன அந்த ஓட்டு அரசியல் அப்படின்னா, 100% மக்கள்ல 25% 30% மக்கள், படித்த இளைஞர்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் ஓட்டு போட ஓட்டு பூத்துக்கு போறதே இல்லை. சரியா? இது ஒரு பக்கம். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை, பதிவாகக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவு? 70% ஓட்டு பதிவாகுது. இந்த 70% ஓட்டுல ஒரு 30% மக்கள் யாரோ ஒரு நபரை, ஒரு கட்சியை ஆதரவு தெரிவிச்சு வாக்களிக்கிறாங்க. ஒரு 20% மக்கள் இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. மீதி 10 இது சின்ன சின்ன கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் 70% வாக்கு பதிவாயிருச்சு. மொத்தம் எண்ணிக்கை 100. 100ல 30 பேர் ஓட்டு போடவே போல. மீதி 70 பேர்ல 30, 20, 10 பிரியுது.
சரி, இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும். இதுல யார் ஆட்சி அமைப்பா? 30% ஓட்டு வாங்கின அந்த கட்சி ஆட்சிக்கு வருது. 30% மக்கள் இவர் வேண்டும் என்று வாக்களித்தார்கள். இவர் வேண்டாம் என்று நினைத்தவர்கள் 70% மக்கள். அப்போ இந்த எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மெஜாரிட்டி பீப்புள் 70% மக்கள் இவரை புறக்கணித்தார்கள். இருந்தாலும் ஒரு சின்ன கவுண்ட் 30% மக்கள் இவரை ஏற்றார்கள். இவர் தான் ஆட்சி அமைக்க போறார். இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நம்ம இந்தியாவோட ஸ்ட்ரக்சருக்கு வருவோம், தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் மொத்தம் தோராயமா 60-70% வாக்கு வங்கி இந்துக்களுக்கான வாக்கு வங்கி. சனாதன தர்மத்தை பின்பற்றுவதா இருந்தாலும் சரி, இந்து மதம் இந்து மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க 70% இருக்காங்க. பின்பற்றாத நபர்கள் 30% இருக்காங்க. அப்போ இந்த 70%த்துல எத்தனையோ பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. மீதி ஓட்டு செதறுது. இப்போ இவங்க வெற்றி பெறதுக்கு ஒரு சிறு குழு, அந்த குழுவை ஒருங்கிணைச்சு ஹிந்து தர்மத்தை பிடிக்காதவர்கள், அதை ஏற்காதவர்கள், அதற்கு எதிர் திசையில நிற்கிறவங்க, இவங்களோட ஓட்டை பூரா ஒருங்கிணைச்சோம்னா ஒரு கவுண்ட் கிடைக்கும். எவ்வளவு கவுண்ட்? 30% கவுண்ட் கிடைக்கும். இப்ப இந்த 30% ஹிந்து அல்லாத நபர்கள் இருக்காங்களா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சிறுபான்மை கட்சியினர், சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள், இவர்களின் ஓட்டை பூரா ஒருங்கிணைச்சோம்னா ஹிந்து அல்லாத கட்சி, கிறிஸ்தவம், இஸ்லாமியம், மற்ற கட்சிகள், திராவிடம், இவங்க ஸ்லாங்ல தீகா திராவிட கட்சி, நாத்திகம் பேசுறவங்க, இவங்களை ஃபுல்லா ஒருங்கிணைச்சிட்டோம்னா 30% ஓட்டு வந்துருதா? இந்த 30% ஓட்டை செதறாம அப்படியே வாங்கிட்டா நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம். எவ்வளவுதான் இந்த ஓட்டு அரசியல். இதுக்காக தான் காலங்காலமா ஹிந்து எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கூட்டத்தை 70% கூட்டத்தை திருப்திப்படுத்துறதை காட்டிலும் இந்த 30% மக்களை திருப்திப்படுத்துவது எளிது. எப்படி? இந்த 70% எதிர்ப்பதாக ஒரு பிம்பத்தை, ஒரு தோற்றத்தை நேரடியா காட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு சரி, இந்த கட்சி அந்த ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கு, அப்போ இவங்க நமக்கு அரணா இருப்பாங்க, நமது உரிமையில மீட்டு கொடுப்பாங்க, நமக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலை. இந்த நிலை ஏன் உருவாகுது அப்படின்னா, நாட்டினுடைய தனித்தன்மையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பல்வேறு மொழிகள், பல்வேறு இனம், பல்வேறு மதம், பல்வேறு கலாச்சாரங்கள் ஒருங்கிணைந்த நாடு நமது நாடு. இந்த சூழல்ல ஒரு பிரிவினைவாதம் உருவாக்கிட்டோம்னா சேர்த்துக்கலாம். இந்த பிடிக்காதவங்களை பூரா ஒருத்தரை திருப்திப்படுத்துறது கஷ்டம், அவங்கள மேல ஒரு வெறுப்பு வர வைக்கிறது சுலபம். இதுதான் அந்த காலத்துல இருந்து ஈவே ராமசாமி அவர்கள் பண்ணாரு. தொண்டு தொட்டு அவர்களின் அரசியல் வாரிசாக கருதக்கூடிய கட்சிகளும் அதையே பண்ணிக்கிட்டு வருது. இது பேசிக்கா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, என்னதான் நம்ம நாடு ஜனநாயகமா இருந்தாலும், ரிப்பப்ளிக்கா இருந்தாலும், இங்க ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் அந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு நிச்சயமா இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா, பாப்புலேஷன்ல அவங்க கம்மியா இருக்காங்க. பாப்புலேஷன்ல கம்மியா இருக்கிற நபர்களுக்கு செயற்கையா இல்லாததை இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி, இதை பத்தியா அவங்கள்ட்ட இருந்து நான் தான் உன்னை பாதுகாப்பேன், நான் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகும், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை செயற்கையா உண்டாக்கி, இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பீப்புள்லாம் உண்மையிலேயே இந்த கட்சி தான் நமக்கு அரணா இருக்கு, இவங்க இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம குரலை பதிவு பண்றதுக்கு இடம் இல்லை, அப்போ நம்ம இந்த கட்சியை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு செயற்கையான ஒரு புரிதலோட வர்றாங்க. இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு வாக்கு வங்கி கிடைச்சா தேர்தலில் நாம் வெற்றி பெறலாம். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள், எண்ணம் எல்லாம். இதுதான் காலகாலமா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட கட்சிகள் மக்களிடம் போடும் நாடகம் அப்படின்றதுதான் அப்பட்டமா நமக்கு தெரிகிற விஷயம். சரி, இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் என்னதான்ப்பா சான்று, எதன் அடிப்படையில நீ இதை சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப சிம்பிளாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். பகுத்தறிவு பேசின ஈவே ராமசாமி அவர்கள் கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலுமே பகுத்தறிவை பத்தி யோசிக்கல, பேசல. இஸ்லாம் மார்க்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு நடைமுறையுமே அவர் பகுத்தறிவாளியா அதை பார்க்கல, கேட்கல. எந்த ஒரு மசூதி முன்னாடியும் இறைவன் இல்லை அப்படின்ட்டு இவருடைய சிலையை யாரும் வைக்கல.
எந்த ஒரு சர்ச்சு முன்னாடியும் இவருடைய சிலை வைக்கப்படலை. ஸோ இவங்க வந்து ஜீசஸ் இல்லை, அல்லா இல்லை, கிறிஸ்டியானிட்டி இல்லை, இஸ்லாமிசம் இல்லை அப்படின்லாம் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணலை. இவங்க பண்ண பிரச்சாரம் முழுக்க முழுக்க ராமரை பற்றியும், முருகனை பற்றியும், சிவனை பற்றியும், காளியை பற்றியும். இது மட்டும்தானே அவங்களுடைய கடந்த கால ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியுது. அப்போ அவங்களுடைய ஒன்லி அப்ஜெக்டிவ் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறது கிடையாது. ஹிந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சடங்குகள், சம்பிரதாயங்களை நிறுத்தணும், ஒழிக்கணும். இதுல இருந்து மக்களை வேறு மார்க்கத்துக்கோ வேறு திசைக்கோ திசை திருப்பி விடணும். இந்த ஒரு மார்க்கமானது வளரக்கூடாது. அதனுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடாது. இது மட்டுமே தான் அவங்களுடைய குறிக்கோளா இருந்துச்சு, இருக்கு, நாளைக்கும் இருக்கும். அப்ப அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? இப்போ பகுத்தறிவு அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மதங்களுமே மூட நம்பிக்கை நிறைந்தவை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சி தலைவர்கள் கொடுக்க தயாரா? பண்ண மாட்டாங்க. ஏன்? இது வரைக்கும் அவங்க பண்ணல, அவங்க தலைவரே பண்ணல, இவங்க தொண்டர்களா பண்ண போறாங்க? நிச்சயமா கிடையாது. அப்போ இவங்களோட அப்ஜெக்டிவ் இதுதான் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதுல போய் நியாய தர்மத்தை எதிர்பார்க்கறது நமது நேரத்தை நாமே வீணாக்குவது போல். அதனால அதை விட்டுருவோம். இப்போ இந்த வழக்கு விஷயத்துக்கு வருவோம். இந்த வழக்குல ஒண்ணுமே இல்லைங்க. 5 ஸ்டேட்ல இவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த 5 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எஃப்ஐஆரை கேஸ பூரா ஒருங்கிணைத்து ஒரே வழக்கா வாய்ப்பு இருந்தா தமிழ்நாட்டுக்கே மாத்தி விடுங்க, நாங்க வழக்க பாத்துக்கிறோம். இது வந்து எங்களுடைய அடிப்படை உரிமை, ஆர்டிகல் 32 படி எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக அபிஷேக் மனு சிங்வி உச்ச நீதிமன்றத்துல கோரிக்கை வைக்கிறார். இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் சங்கர் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா. இந்த நீதிபதிகள் கடுமையான காட்டத்தை வைக்கிறாங்க. இவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 32 துஷ்பிரயோகம் பண்ணி நீங்க இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க. எந்தெந்த மாநிலத்துல வழக்குகள் இருக்கோ அந்தந்த ஹைகோர்ட்லயே போய் நீங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க ஆர்டிகல் 32 மட்டும் பயன்படுத்தி, ஆர்டிகல் 32னா தனி நபர்னுடைய உரிமைகள் எங்கு பறிக்கப்படுதோ அதை நிலைநாட்டுவதற்காக உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்ற ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனை நீங்க துஷ்பிரயோகம் பண்றீங்க அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை நீதிபதி அவர்கள் வைக்கிறாங்க. இதோட நிறுத்தல. அவங்க அடுத்து சொல்ல வந்த கருத்து என்னன்னா, நீங்கள் ஆர்டிகல் 19(1)A படியும் ஆர்டிகல் 25 படியும் கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சாமானிய மக்கள் இல்ல. He is not a layman. He is a minister himself. ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவருக்கு தான் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன பேசுறோம் அப்படின்ற கவனம் வேணும். அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இதெல்லாம் முடியாது, இந்த 5 வழக்குகளையும் ஒருங்கிணைக்க முடியாது, நீங்க அந்தந்த ஹைகோர்ட்ல போய் இந்த கேஸை ஃபேஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு. இந்த கருத்தை நீதிபதிகள் தெரிவித்ததுக்கு பின்னால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் ஒரு 3 வழக்குகளை மேற்கோள் காட்டி அர்ணப் கோஸ்வாமி, அமிஷ் தேவகன், நுபுர் சர்மா இவர்களின் வழக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டது. மேலும் இந்த 5 இடங்கள்ல வழக்கு இருப்பது எதற்கு நிகரானது அப்படின்னா, பெர்சிக்யூஷன் பிஃபோர் ப்ராசிக்யூஷன் அப்படின்ற ஒரு அடுக்கு மொழியில, இவங்களை போலவே அவர்களின் வழக்கறிஞர் ஒரு அடுக்கு மொழியில ஒரு வார்த்தை வைக்கிறார். அது என்ன பெர்சிக்யூஷன் பிஃபோர் ப்ராசிக்யூஷன் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் விசாரணைக்கு வருவதற்கு உள்ளே துன்புறுத்தலுக்கு ஆளாகுவார். பெர்சிக்யூஷன் துன்புறுத்துறது. அதாவது 5 மாநிலங்கள்ல வழக்குகள் இருப்பதனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவர் போகணும், அலையணும், அங்க வாய்தாக்கு போகணும், அப்பேர் ஆகணும். இதுக்கெல்லாம் இவர் விசாரணைக்கு முன்னாடியே துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவார். அதனால் தயவு கூர்ந்து இந்த வழக்குகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கு. இப்ப
இவங்களுடைய வழக்கறிஞர் அங்க உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அவர் சொன்ன கருத்து சரிதான், சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிதான வாதம் வச்சிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, அந்த வாதம்லாம் இல்ல. இது இல்லாம இன்னொரு படி மேல போய் அவர் அறிவார், அவரின் வார்த்தைகள் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அதை ஃபேஸ் பண்ணிக்கிறது இவங்க ரெடியா. அவங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொடுங்க. இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு ஒரு புரிதல் இல்லை. ஒரு 15ஆம் தேதி விசாரணையில இது தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றம் இவரின் பேச்சிற்கு இவ்வளவு காட்டமான விமர்சனங்கள் கொடுத்ததற்கான காரணம், சனாதன தர்மம்னா என்ன, அது ஒரு பெரிய கம்யூனிட்டி, இந்தியால பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அது ஹிந்து மதத்தை நாங்க சொல்லல அப்படின்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஆதியும் அந்தியமும் அறியப்படாத தர்மங்கள், நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய தர்மங்கள் அனைத்தும் இந்த சனாதன தர்மத்தின் உட்பிரிவு தான் அப்படின்ற மாதிரியான புரிதல் தான் எல்லா மக்களுக்கும் இருக்கு. இது எதுக்கு சுத்தி வளைச்சு இந்த மாதிரி வார்த்தைகளை பேசி ஒரு குரூப்பை காயப்படுத்தி இந்த ஓட்டுக்கள் வாங்கணுமா, இது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.